எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக்னி தமிழ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து இஃப் ஃபெயில் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணால் பத்தாது, எனக்கு 2 கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ வந்து 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இருக்கணும், இல்லை 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். அது மாதிரி 2 கண்டிஷன் இல்லை 3, 4 இதுமாதிரி இதில் நிறைய கண்டிஷனை நான் எப்படி ஒரே டைமில் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குறது? ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம நிறைய கண்டிஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ கண்டிஷனோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டே பார்க்கலாம். நான் முன்னாடியே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பேசியிருப்பேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் அப்படின்னு இருக்குது. லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். லாஜிக்கல் ஆர் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் இஃப் ஃபெயில் ஸ்டேட்மெண்ட் ரெண்டையுமே எப்படி கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுக்குறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை 80 to 100 இருந்தாங்கன்னா அவங்க ஏ கிளாஸ், இல்லை 80க்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பி கிளாஸ். இப்படிங்கிறத எப்படி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் பண்ணுறது? எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் அபவ் 80 இருக்கணும் அண்ட் 100க்கு உள்ளே இருக்கணும். ஸோ 110 அப்படிலாம் மார்க் கொடுக்கக்கூடாது, அது இன்வேலிட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமில் போடுறதுன்னு பார்க்கலாம். இன்ட்டு மார்க் அப்படின்னு ஒரு வேரியபிள், அதை வந்து ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன்ட் நான் மார்க்கில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃப் என்டர் யுவர் மார்க்னு கொடுத்துக்கலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்டர் யுவர் மார்க். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். பர்சன்டேஜ் என். இப்போது நம்ம இங்கே கண்டிஷன் போட போகிறோம். இஃப் என்னோட மார்க் greater than or equal to 80 செக் பண்ணணும். நான் இங்கே தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். மார்க் less than or equal to 100. ஸோ இந்த கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி இருக்கா? ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 8க்கு அதிகமாக இருக்கணும், இல்லைனா 100க்குள்ளே இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க ஏ செக்ஷன். இங்கே எதுக்கு நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு உள்ள ரெண்டுமே வந்துட்டு நான் ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணோம். இட் மீன்ஸ் தட் ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு அதுக்குள்ளே உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். மார்க் வந்து 80 இல்லை 80க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்? ட்ரூ, அதாவது 1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். மார்க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து 1ன்னு வரும். 2 சைடுமே 1 இருந்தால் தான் இதோட ஆன்சர் 1. ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்போ நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ தான் இந்த பிளாக் ஆஃப் கோட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆஃப் ஏ கிளாஸ்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன் இல்லையா? ஸோ அதுக்காக இதுக்கு ஒரு பேராந்திசிஸ், இதுக்கு ஒரு பேராந்திசிஸ். இது வந்து கண்டிஷனுக்கான பேராந்திசிஸ், இது ஒரு கண்டிஷனுக்கான பேராந்திசிஸ். ஆனால் இஃப்க்காக ஒரு பேராந்திசிஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அது இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஃபுல்லாகவே என்னோடய இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் கண்டிஷன்னா இது ஃபுல்லாகவே. ஸோ அதை தான் வந்துட்டு நான் பேராந்திசிஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு பி கிளாஸ். என்டர் யுவர் மார்க்னு கேட்குது. இப்போ நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஏ கிளாஸ். இப்போது வேறு டெஸ்ட் கேஸ் ஒன்று பாஸ் பண்ணி பார்க்கலாம். என்டர் யுவர் மார்க் நான் 50 கொடுக்குறேன். இப்போ நான் பி கிளாஸ். ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் வித் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்து இது இல்லை இந்த பக்கம் இல்லை, இது இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் கூட அது இஃப் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர்னால் எனக்கு இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு உள்ள பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போது இதுக்கு வந்துட்டு ஆர் போடலாம். இது 2ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தாலும் போதும், இது எனக்கு ஏ கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். என்டர் யுவர் மார்க் நான் 110ன்னு போடுறேன். ஏ கிளாஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஒன்றும் இல்லை, அது ஃபஸ்ட்டு மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 பார்க்குது. ஆமாம். ஸோ அதனால் அது ஒரு கண்டிஷன் மட்டுமே ட்ரூவாக இருந்தால் போதும். அது மார்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கணும் அப்படின்னு அது செக் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு கண்டிஷன் எனக்கு 1ன்னு வந்தால் கூட நான் பிரிண்ட் ஏ கிளாஸ் அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணுவது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.
இப்போ நான் வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு கேரக்டர் வாங்கினேன், அவங்க கொடுக்குறது வவ்வலாக இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான டாஸ்க். இப்போ வந்து அதுக்காக நான் வந்து அவர்கிட்ட கேரக்டர் வாங்கணும் யூசர்கிட்டேருந்து. அதுக்காக கேர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பு. ஸோ ஆல்ஃபபெட் நம்ம வாங்கலாம். ஆல்ஃபா நான் நேம் வேரியபிள் வச்சுக்கிறேன். printf enter a alphabet. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும் யூசர்கிட்டேருந்து. ஸ்கேன் ஆஃப் %c யூஸ் பண்ணணும். நான் வாங்க போகிற வேரியபிளோட நேம் வந்துட்டு ஆல்ஃபாவில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷனில் என்னது, அவங்க கொடுக்குற ஆல்ஃபபெட் ஏவாக இருக்கா, ஈயாக இருக்கா, இல்லை ஐ, ஓ, யூ இதில் ஏதாவது ஒரு கேரக்டராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏவாக இருக்கா. ஸோ நான் கேரக்டர் அப்படிங்கிறதுனால அதை வித்தின் சிங்கிள் கோட்டில் கொடுப்பேன். ஸோ இது ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அதை பேரந்தசிஸில் என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஆல்ஃபா. ஸோ அது ஒரு கண்டிஷனுங்கிறதுனால அதையும் பேரந்தசிஸில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈயா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன போடலாம்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐயான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓ. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு யூ. ஸோ இதெல்லாம் தான் எனக்கான கண்டிஷன்ஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏஆர் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை ஆல்ஃபா ஈஆர் இருக்கா, ஐ, ஓ, யூ இதில் ஏதாவது ஒரு கேரக்டராக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். என்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. அண்ட் ஆப்ரேட்டருங்கிறது இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்கும். அதுக்காக நம்ம இங்கே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இதில் ஏதாவது ஒன்று ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணால் கூட அது நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இவ்வளோ தான் கண்டிஷன். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இதில் ஏதாவது இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நான் அதை வவல் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபிட்டல் லெட்டருக்கு மட்டும் பார்ப்போம். ஸ்மால் லெட்டர் வேணும்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு கண்டிஷனுக்கு வந்து ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்மால் ஏவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேபிட்டல் ஏக்கு மட்டும் போடுறேன். printf not a vowel. ஸோ இவ்வளோதான். இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஆல்ஃபபெட் அப்படின்னு கேட்குது. நான் கேபிட்டல் டி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வவல்னு கொடுக்குது எனக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நாட் அ வவலுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு வவல் இல்லாத லெட்டர் ஒன்று போடலாம். டீன்னு கொடுக்குறேன், எனக்கு நாட் அ வவல்னு வருது. ஸோ இவ்வளோ தான். ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம எப்படி நம்மளோட கோடை சேஞ்ச் பண்ணுறது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு. நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரோக்ராமுக்கு சொல்கிறது அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். இப்போது நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறேன். எனக்கு அந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதோடு விடாமல் எனக்கு இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வேறு செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணு. எப்படி அதுக்கு கோட் போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு ஏஜை வாங்கிக்கலாம். அந்த யூசரோட ஏஜ் வந்து 1 to 15 இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிட் அப்படின்னு சொல்லலாம். 15 to 35 இருந்தாங்கன்னா அவங்க யங்னு சொல்லலாம். 35 அதுக்கு அபோவில் இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஓல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் போடுறதுன்னு பார்க்கலாம். இன்ட் ஏஜ் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறது. ஸோ printf enter your age /n for better understanding. இப்போது scanf %d ஆம்பர்சன் ஏஜில் வாங்கிக்கிறேன். இப்போ தான் நம்ம இந்த இஃப்எல்ஸ் கண்டிஷன்லாம் போட போகிறோம். இஃப் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷனை இதில் போடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா printf kid அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு கண்டிஷன்.
எனக்கு நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்கணும்னா எங்குக்கான கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, எல்ஸ் இஃப். ஸோ இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இஃப் கரெக்டாக இல்லை, இதோட ரிசல்ட் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துடுச்சுன்னா எல்ஸ், இந்த இஃப் இல்லைனா இந்த இஃப்பை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்கணும், இங்கே 2 கண்டிஷன் கொடுத்தாகணும். என்னென்னா அவங்களோட ஏஜ் ஃபஸ்ட்டு 18 விட அதிகமாக இருக்கணும் அண்ட் அவங்களோட ஏஜ் 35க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோடய கண்டிஷன். எனக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அவங்க 18க்கு அதிகமாக இருக்கணும், 35க்கு கம்மியாக இருக்கணும், இல்லை 35. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஆஃப் யங்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கணுன்னா திருப்பி நீங்கள் இன்னொரு எல்ஸ் இஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேண்டியல கிரேட்டர் தென் 35 இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ 35 இருந்துச்சுன்னா நான் பிரிண்ட் ஆஃப் ஓல்டுன்னு கொடுப்பேன். ஸோ இவ்வளோ தான் வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றினது. ஸோ பிரிண்ட் பண்ணலாம். என்டர் யுவர் ஏஜ். ஃபஸ்ட்டு நான் 13 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 13னா யங், நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் அதுதான். இப்போ கிட்டுக்கு ஒன்று போடலாம். ஏஜ் வந்து 5ன்னு போடுறேன். கிட். ஓல்டுக்கு ஏஜ் வந்து 16 போடுறேன். ஓல்டு. ஸோ என்ன இதோட எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்த்துட்டு ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு மீதமுள்ள எதையுமே அது பார்க்காது. நெக்ஸ்ட்டு இது ட்ரூவாக இல்லை, எனக்கு ஃபால்ஸாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ண போகும். எல்ஸ் இஃப்ல என்ன கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணும். இதுவும் உனக்கு ட்ரூவாக இல்லைன்னா இங்கே வரும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அது ட்ரூவாக இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம எவ்வளோ கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்ஸ் இஃப்னு கொடுத்து நம்ம நிறைய கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் எந்த கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு, எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்ஸ் கொடுத்து நமக்கு 15 to 16க்கான ஏஜ் நம்ம போடலை. ஸோ அதனால அங்கே பிரிண்ட் ஆஃப், ஸோ அதுக்கு சும்மா நான் டீனேஜ்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு போடுவோம். இது எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணும். எந்த கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லைன்னா மட்டும்தான் இதை பார்க்கும். ஸோ இப்போ 16 நம்ம கொடுக்குறோன்னா டீனேஜ் அப்படின்னு வரும். அது ஏன்னா வந்து நான் மேலே கொடுத்துருக்க எந்த கண்டிஷனுக்குள்ளேயுமே 16ங்கிற நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கண்டிஷனை அது போடும். ஸோ இவ்வளோ தான் வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.